Hello everyone, welcome back to our channel. If you like our videos, please like, share, and please don't forget to subscribe our channel. Why we are living? What am I doing in this world? Why should I do this? Why my life is like this? Why am I even living in this world? There are so many questions around us. But today we are going to see what's the purpose God has called us. In the name of our Lord Jesus Christ, I convey my loving greeting to all of you. Again, I am delighted to meet you all through this message. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மறுபடியும் இந்த செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். Many friends by phone with me. Thank you for sharing your comments. அநேகமானவர்கள் தொலைபேசி மூலமாக உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். Today I am going to share with you that what purpose God has called us. இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற விடயம் என்னன்னு கேட்டால், தேவன் எங்களை அழைத்த நோக்கம் என்ன? What purpose God to call us? தேவன் எங்களை அழைத்த நோக்கம் என்ன? What is God purpose in calling us? தேவனை எங்களை முழுமையாக சரியான முறையில் அழைத்த அந்த நோக்கம் நாங்கள் இன்றைய நாளிலே தெரிந்து கொள்ள போகிறோம். அநேகமான மக்கள் நினைக்கிறார்கள், தேவன் எங்களை அழைத்தது அவருடைய ஊழியம் செய்வதற்காக மாத்திரம் என்று சொல்லி. Many people think God called us to do His ministry. இன்னும் அநேகமானவர் நினைக்கிறார்கள், அவருடைய ஊழியத்துக்கு உதவி செய்யும்படியாக, அதாவது தசமபாக மூலமாக, காணிக்கையின் மூலமாக ஊழியத்தை தாங்குவதற்காக கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார் என்று. Some others think we have been called to help the ministry through the tithes and offering and supporting the ministry. இன்னும் சிலர் நினைக்கிறார்கள், அங்கே வீடுகள் சந்தித்து மக்களை சந்தித்தால் அது அவ்வளவுதான், அதுதான் ஊழியம் என்று நினைக்கிறார்கள். Some others think go to visiting and meet the people, that's all. Still others think only go to the church, that enough as we are the Christian. இன்னும் சிலர் நினைக்கிறார்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள், ஆகவே ஆலயத்துக்கு போகிறோம், அது போதும் என்று சொல்லி. So many still do not know why they go to the church. அநேகருக்கு தெரியாதே ஆலயத்துக்கு நாங்கள் ஏன் போகிறோம் என்று சொல்லி. Parents go, that's why I go. My friends are going, that's why I going. So I asked the brother, why are you going to the church? He said that pass the time. நான் ஒரு சகோதரரை கேட்டேன், நீங்கள் ஏன் ஆலயத்துக்கு போகிறீர்கள் என்று சொல்லி. அவர் சொன்ன டைமை பாஸ் பண்றதுக்காக. And I asked the sister, why are you going to the church? She said, pastor will shout. ஒரு சகோதரி கிட்ட கேட்டேன், சகோதரி நீங்க ஏன் ஆலயத்துக்கு போகிறீர்கள்? சொன்ன பதில் என்னன்னு கேட்டால், பாஸ்டர் திட்டுவாரு, பாஸ்டர் ஏசுவார், ஆகவே நான் போகிறேன். And I asked one of mothers, she said, if stay at home, I have to work. ஒரு தாயிடத்துல கேட்டேன், நீங்க எதுக்காக ஆலயத்துக்கு போகிறீர்கள் சொன்னால், வீட்டில் இருந்தால் வேலை செய்ய வேண்டும், ஆகவே ஆலயத்துக்கு நான் போகிறேன். Dear brothers and sisters, if the purpose is incorrect, no useful. There is no use in going to the church without purpose. அதாவது நீங்க போகிற நோக்கம் பிழையானால் அங்கே பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஆலயத்துக்கு போவது நோக்கம் இல்லாமல் போவதனாலே ஒரு பிரயோசனமும் அங்கே இல்லை. Please understand why God has called us. தயவு செய்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தேவன் எங்களை எதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொல்லி. Kindly turn your Bible with me, book of Mark chapter 3 and verse 14 and 15. என்னோடு கூட உங்களுடைய கருத்தில் இருக்கிற வேதாகமத்தை திருப்பி வைத்துக் கொண்டு மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14வது 15வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். And he chose 12, whom he named apostles. I have chosen you to be with me, he told them. I will also send you to preach, and you will have authority to drive out demons.
அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். Firstly, we are going to see here, I have chosen you to be with me. முதலாவது நாங்கள் இந்த இடத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் எங்களை அழைத்த நோக்கம் அவரோடு கூட இருக்கும்படியாக. Please consider the important verses when I speak with you and underline. தயவுசெய்து நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது முக்கியமான வார்த்தைகளை குறித்து நீங்கள் கோடிட்டுக் கொள்ளுங்கள். I have chosen you to be with me. The very important purpose is God called you to be with Him. முக்கியமாக தேவன் எங்களை அழைத்த நோக்கம் அவரோடு கூட இருக்கும்படியாக. If we are with Jesus, you can live like Him. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் வாழ முடியும். If you are with Him, His characterization will come in you. நீங்கள் அவரோடு இருப்பீர்களானால் அவருடைய தன்மையானது உங்களுக்குள்ளே வரும். Then only you are the Christian. அப்பொழுதுதான் நீ ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியும். We are going to see two examples. One is the Old Testament and one is the New Testament. We'll read book of Exodus chapter 34 and verse 29. When Moses went down from Mount Sinai carrying the 10 commandments, his face was shining because he had been speaking with the Lord, but he did not know it. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் இருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவர் அறியாதிருந்தார். இங்கே நாங்கள் இரண்டு உதாரணங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று பழைய ஏற்பாட்டிலும் அடுத்தது புதிய ஏற்பாட்டிலும். முதலாவது பழைய ஏற்பாடு யாத்ராகம புத்தகம் 34வது அதிகாரம் 29வது வசனத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது, when Moses went down from Mount Sinai carrying the 10 commandments, his face was shining. மோசே தேவனுடைய அந்த 10 கட்டளைகளை கொண்டு அங்கே கீழே இறங்கும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசமாய் இருந்தது. Listen this word very carefully. இந்த வார்த்தை நீங்க ரொம்ப கவனமாக கேட்க வேண்டும். மோசே 40 நாட்கள் தேவனோடு கூட இருந்தார். தேவனோடு பேசினார். தேவனோடு அவர் பாடி துதித்தார். தேவனுடைய வார்த்தையை அவர் கேட்டார். 40 நாட்கள் முடிந்த பிறகு மலையில இருந்து மோசே கீழே இறங்கும் பொழுது மக்கள் மோசேயை பார்த்தார்கள். அவருடைய முகம் பிரகாசமாய் இருந்தது. 40 days Moses with God. He was spoke with God. He sang the song. He listened to the word of God. After 40 days, he has come down from mountain. The people saw the Moses. His face was shining. அவனுடைய முகம் பிரகாசமாய் இருந்தது. His face was shining. Even if you wash your face with the face wash or Lux or Rexona, is no shining in the face today. இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய முகத்தை ஒரு லக்ஸோ அல்லது எந்த விதமான வாசனையான சபட்காரங்களோ போட்டு நீங்கள் கழுவினாலும் கூட உங்களுடைய முகத்தில் பிரகாசம் காணப்படவில்லை. Whenever tension, pressure, fever like a coronavirus, எப்ப பார்த்தாலும் எங்களுடைய முகம் வந்து பிரஷராக இருக்கிறது, ஒரு 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 டென்ஷனாவே இருக்கிறோம், ஒரு கோபப்பட்டவளாக இருக்கிறோம், வியாதிப்பட்டவளாக நாங்கள் காணப்படுகிறோம். You see the most life. He was with God, but his face was shining. அவர் தேவனோடு கூட இருந்தார். அவருடைய முகம் பிரகாசமாய் இருந்தது. அதுதான் ரகசியம். We are going to see another example. Book of Acts, chapter 6 and verse 15. நாங்கள் மறுபடியும் ஒரு உதாரணத்தை பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 15வது வசனம். All those sitting in the council fixed their eyes on Stephen and saw that his face looked like the face of an angel. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போலிருக்க கண்டார்கள். அங்கே பார்க்கிறோம்,
ஸ்தேவான் ஆலோசனை சங்கத்திலே உட்கார்ந்து அவன் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். எல்லாரும் அவனுடைய முகத்தை நோக்கமாக இருந்தார்கள். அவனுடைய முகம் தேவதூதருடைய முகத்தை போல இருந்தது என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். By talking of Stephen from counseling board, his face looked like the face of an angel. Dear brother and sister, look the face of church believers today, others will be afraid. They hate us because no smile, no happy, no smart, no love, nothing. So like a wrestling man, like a boxing man, boxing player. நாங்கள் பார்க்கிறோம் இன்னைக்கு சபையில் இருக்கிற அநேகமான ஜனங்களை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் பயப்படுகிறார்கள், மற்ற ஜனங்கள் வெறுக்கிறார்கள். சந்தோஷம் இல்லை, புன்னகை இல்லை, ஒரு உற்சாகம் இல்லை, ஒரு அன்பு இல்லை. எப்ப பார்த்தா அந்த ரெஸ்லிங் ஃபைட் பண்றது போல, சண்டை பிடிக்கிறது போல, எப்பொழுது பார்த்தாலும் பாக்ஸிங் பண்ணுகிறவர்களை போல முகம் ரொம்ப டைட்டாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். That's why newcomers don't come to the church today. ஆகவே தான் புதியவர்கள் இன்றைக்கு சபைக்கு வராமல் இருக்கிறார்கள். Dear friends, you will be witness for me. நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. You are the light of the world. நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். You and I should be bright for this world. நான் நீங்கள் இந்த உலகத்துக்கு பிரகாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். If then we must be with Jesus. அப்படியானால் நாங்கள் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். Please look at your face in the mirror. உங்களுடைய முகத்தை உங்களுடைய கண்ணாடியிலே நீங்கள் பாருங்கள். If that your face look at angel or ghost, உங்களுடைய முகத்தை நீங்கள் கண்ணாடியில பார்க்கும் பொழுது அது தேவனுடைய முகத்தை போல இருக்கிறதா அல்லது பிசாசுடைய முகத்தை போல இருக்கிறதா? Do others like you or hate you? மற்றவங்களை விரும்புகிறார்களா அல்லது வெறுக்கிறார்களா? Please careful. People watch us. மக்கள் எங்களை கவனிக்கிறார்கள். Jesus chose you to be with him. இயேசுவை அழைத்தது அவரோடு கூட இருக்கும்படியாக. There is no running, not to running. ஓடுவதற்காக அல்ல. People running to many churches searched of miracle. அநேகமான ஜனங்கள் இன்னைக்கு பல சபைகளுக்குள்ளே அற்புதங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். They need only miracle, not salvation. அவருக்கு அற்புதம் மாத்திரமே தேவையாய் இருக்கிறது, ரட்சிப்பு தேவையில்லை. So what a miracle they were looking for. அவர்கள் என்ன அற்புதத்தை தேடுகிறார்கள் கேட்டால், the world luxurious, the prosperous life and money. ஆடம்பரமான வாழ்க்கை, செழிப்பு, பணம், இவைகளையே முன்னே ஜனங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். There is no fear of God, there is no devotion of God. கர்த்தருடைய பயம் இல்லை, தேவ பயம் இல்லை, ஒரு பக்தி இல்லை. There is no difference between worldly people and Christians. உலகத்து ஜனங்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறது. Today many pastors also preaching only prosperity, blessing, money. இன்னைக்கு அநேகமான ஊழியக்காரர்கள் அங்கே செழிப்பை குறித்தும் ஆசீர்வாதத்தை குறித்தும் பணத்தை குறித்தும் மாத்திரமே அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். The doctrine of the cross has disappeared. சிலுவையின் உபதேசம் அங்கே மறைந்து போய்விட்டது. It has gone missing. அது தொலைந்து விட்டது. Beloved in Christ, come to Jesus and be with him. We'll read book of Mark chapter 3 and verse 14b. நாங்கள் மார்க்கு 3வது அதிகாரம் 14வது வசனத்தை நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம். And he chose 12, whom he named apostles. I have chosen you to be with me, he told them. I will also send you out to preach. Thank you. That enough. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு
அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். முதலாவது அவர் தம்மோடு இருக்கும்படியாக அழைத்தான். Firstly, God called you to be with Him. This second part is very important. The purpose of which He has called you to send you out to preach. இரண்டாவது பகுதி முக்கியமானது. கர்த்தர் உங்களை அழைத்த முக்கிய நோக்கம் உங்களை வெளியே அனுப்பி சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாகவே. My dear friends, not just praising the Lord from church, not just preaching to people from the church. அதாவது நீங்க ஆலயத்திலே இருந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறதுக்காகவே அல்ல, அல்லது ஆலயத்திலே இருந்து மக்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறதுக்காக மாத்திரம் அல்ல. You must go out and preach gospel. நீங்கள் புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். Many pastors today do not know this secret. They have people like arrest. இன்னைக்கு அநேகமான ஊழியக்காரர்கள் இந்த ரகசியம் தெரியாம இருக்கிறார்கள். அவர்கள் தேவ ஜனங்களை ஒரு சிறை கைதிகளாய் வைத்திருக்கிறார்கள். They have people like an arrest. சிறை கைதிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். No option to send outside. வெளியே அனுப்புவதற்கு விருப்பம் இல்லை. Dear pastor, this to you. இது உங்களுக்காக அருமையான போதகர்களே. You must send the people out and preach gospel. நீங்கள் தயவு செய்து உங்களுடைய ஜனங்களை வெளியில் அனுப்பி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பயன்படுத்துங்கள். And you training them. அவர்களுக்கு நீங்கள் ஒரு பயிற்சியை கொடுங்கள். Teach them how to preach gospel. அவளுக்கு நீ கற்றுக் கொடுங்கள் எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி. Only being within the church is not revival. ஆலயத்துக்குள்ளே இருப்பது மாத்திரம் ஒரு எழுப்புதல் என்று சொல்வதற்கு முடியாது. What is the command of the Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் கட்டளை அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் வாசிப்போம் மத்தேயு 28வது அதிகாரம் 19-20. We'll read book of Matthew chapter 28 verse 19 and 20. Go then to all people everywhere and make them my disciples. Baptize them in the name of the Father, the Son, and the Holy Spirit, and teach them to obey everything I have commanded you. Hallelujah. And I will be with you always to the end of the age. Amen. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் புறப்பட்டு போய் அனைவரையும் சீடராக்கி. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் கட்டளை. உங்களுடைய ஜனங்கள் வெளியில புறப்பட்டு போய் வெளியில் உள்ள ஜனங்களை சீடராக்க வேண்டும். Go then all people everywhere and make them my disciple. Not only that, and teach them to obey everything I have commanded you. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அத்தனையும் நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இதுவே இயேசு கிறிஸ்து எனக்கு உங்களுக்கு கொடுத்ததான ஒரு கட்டளையாக இருக்குது. What did you learn from Jesus and teach the people? It is the command of Jesus. This is the key word of the gospel message. இதுவே சுவிசேஷ செய்தியின் ஒரு திறவுகோலாக இருக்கிறது. It is the responsibility of a Christian not only just to visit the Sunday service. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவது மாத்திரம் ஒரு கிறிஸ்தவனுக்குரியதான பொறுப்பு அல்ல. It is the responsibility of the Christian not only singing on the choir. அங்கே பாடல் ஆராதனையிலிருந்து பாடுவது மாத்திரம் ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்பு அல்ல. It is the responsibility of a Christian not only giving the tithes and offering. அங்கே தசமபாகம் காணிக்கை கொடுக்கிறது மாத்திரம் ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்பு அல்ல. It is the responsibility of a Christian not only to be a youth leader, Sunday school teacher or mother's leader.
ஒரு சபையிலே ஒரு வாலிப கூட்டத்தால் தலைவராகவோ அல்லது நீங்கள் ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியராகவோ அல்லது ஒரு தாய்மார் கூட்டத்தின் தலைவியாகவோ இருப்பது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்பு. இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் சர்வீஸ். இவைகள் எல்லாம் ஊழியத்திலே ஒரு பகுதிகள். So what then should we do? அப்படியான நாம் என்ன செய்ய வேண்டும்? Go out and preach gospel. Make the people disciple and teach them what did you learn from Jesus and bring them to the church. புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள், மக்களை சீடராக மாற்றுங்கள். இயேசு கிறிஸ்துவிலே நீங்கள் கற்றுக்கொண்டவைகளை அவளுக்கு கற்றுக் கொடுங்கள். மக்களை சபைக்குள்ளே அழைத்து வாருங்கள். You have been called for that. Jesus told them to go and preach the gospel. இயேசு கிறிஸ்து சொன்னார், புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள். Well, good. So what you are going to preach now? What topic are you going to preach? நீங்கள் எதை பிரசங்கிக்க போகிறீர்கள்? இந்த தலையங்கத்திலே நீங்கள் பிரசங்கிக்க போகிறீர்கள். There are two things here. ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. What are you going to preach? What topic are you going to preach? நீங்கள் எதை பிரசங்கிக்க போகிறீர்கள்? எந்த தலைப்பிலே நீங்கள் பேச போகிறீர்கள்? I have already said that many people today preach what is not in the Bible. இன்னைக்கு அநேகமானவர்கள் வேதத்திலே இல்லாதவைகளை பிரசங்கம் பண்ணுகிறார்கள். There is no message comparing repentance. There is no message, there is no reprimand for sin. அங்கே மனம் திரும்புதலை குறித்ததான செய்தி அங்கே இல்லை. பாவத்தை குறித்ததான கண்டிப்பு அங்கே இல்லை. No reprimand of for sin. பாவத்தை குறித்த எந்த காரியமும் அங்கே செய்திகள் எனக்கு காணப்படவில்லை. Only blessing, blessing, blessing. Only miracle, miracle, miracle. Only healing, healing, healing. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், அற்புதம், அற்புதம், சுகம், சுகங்கிறதான அந்த கோரஸ் தான், அந்த சத்தம் தான் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. The churches today performance like a magic show. இன்னைக்கு தேவனுடைய ஆலயங்கள் மாயை வித்தையை காட்டுகிற ஸ்தானமாய் காணப்படுகிறது. Today the church is like a cinema theaters. இன்னைக்கு தேவனுடைய ஆலயங்கள் சினிமா கொட்டகைகளை போல மாறிக்கொண்டிருக்கிறது. Today the church is like a hospital. இன்னைக்கு தேவனுடைய ஆலயங்கள் ஒரு வைத்தியசாலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. Always and wherever you see, people fall down in every churches and every day. இன்னைக்கு எங்க பாருங்க மக்கள் கீழே விழுந்துகிட்டே இருக்கிறார்கள். எல்லா ஆலயத்திலும் எந்த நாளும் அவர்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். But no change in their life, no release in their life. அவருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த ஒரு விடுதலையும் இல்லை. Still others are down 25 times and celebrate silver jubilee. 25 முறை கீழே விழுந்து விழுந்து அவர்கள் வெள்ளி விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். They won't wake up. They won't like to wake up. அவர்கள் எழும்புவதில்லை, எழும்புவதற்கு விருப்பம் இல்லை. Some push down the people. ஒரு சிலர் மக்களை கீழே தள்ளிவிடுகிறார்கள். So other peoples so laugh at this. மற்ற ஜனங்கள் இதை பார்த்து சிரிக்கிறார்கள். Dear pastors, dear brothers, kindly I request you, please stop these funny games in the churches. தயவு செய்து இந்த மாய காரியங்களை, மாய வித்தைகளை உங்கள் சபைகளில் நடத்துவதை நிறுத்துங்கள். Preach gospel from the Bible. But if you learn from Jesus, that only preach. நீங்கள் சுவிசேஷத்தை வேதாகமத்திலே இருந்து நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாரோ அதை மாத்திரம் பிரசங்கம் பண்ணுங்கள். Then only we can meet our Savior Jesus Christ who is coming very soon.
அப்பொழுது மாத்திரமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நீங்கள் சந்திக்க முடியும் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். நாங்கள் மறுபடியும் ஒரு வார்த்தையை வாசிப்போம். மத்திய 24வது அதிகாரம் 14வது வசனம். Look at the book of Matthew chapter 24 and verse 14. And this good news about the kingdom will be preached through all the world for a witness to all mankind, and then the end will come. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ராஜ்யத்தின் சுவிசேஷமானது இந்த பூலோகத்தில் இருக்கிற சகல ஜாதியினருக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். Beloved in Christ, at this good news you preach through the all world for a witness to all mankind, and then the end will come. அப்பொழுதுதான் அங்கே முடிவு வரக்கூடியதாக இருக்கிறது. This is the last time and last moments. இது கடைசி நாட்களாக இருக்குது, கடைசி தருணமாக இருக்குது. Hereafter no time to us. இதுக்கு பிறகு எங்களுக்கு நேரம் இல்லை. Start today. Go out and preach gospel. What did you learn from Jesus? இன்றைய நாளில் நீங்கள் ஆரம்பிங்கள். இதுக்கு பிறகு எங்களுக்கு நேர காலங்கள் இல்லை. இது கடைசி நாட்கள், கடைசி நிமிஷத்தில் அங்க இருக்கிறோம். புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இயேசு கிறிஸ்துவிலே கற்றவைகளை மாத்திரம் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள். How to preach gospel and what have to preach? நாங்கள் எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், எதை அறிவிக்க வேண்டும்? நாங்கள் பார்ப்போம். புதிய ஏற்பாட்டிலே முதலாவது சுவிசேஷ செய்தி யோவான் ஸ்நானகன் முதல் பண்ணிய அந்த செய்தியை நாங்கள் பொழுது கேட்க வாசிப்போம். மத்திய 3வது அதிகாரம் 1-2 வசனம். We will see the first gospel message in the Bible by John the Baptist. Book of Matthew chapter 3 and verse 1 and 2. At that time, John the Baptist came to the desert of Judea and started preaching, "Turn away from your sins," he said, "because the kingdom of heaven is near." அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். Turn away from your sin. Turn away from your sin. பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். This is the most important word of the gospel. இது சுவிசேஷத்தின் முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. The message which does not talk about the repentance, does not talk about the repentance of sin, will not be considered a gospel message. அதாவது மனம் திரும்புதலுக்குரியதான செய்தி அங்கே காணப்படாவிட்டால் அது சுவிசேஷத்தின் செய்தியாக இருக்க முடியாது. Not only that, turn away from your sin, the kingdom of heaven is near. பாவத்திலிருந்து நீ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. This is what our master and savior Jesus Christ also preached. இவைதான் எங்களுடைய போதகரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து அங்கே போதித்தார். நாங்கள் வாசிப்போம் மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்தை. We'll read book of Matthew chapter 4 and verse 17. From that time, Jesus began to preach his message, "Turn away from your sins, because the kingdom of heaven is near." அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். From that time Jesus began to preach his message, "Turn away from your sin, because of heaven is near." அது முதல் இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. The same message and same topic. அதே தலைப்பு, அதே செய்தி.
This is the title given to the 12 disciple by Jesus. இதே தலையங்கத்தை தான் இயேசு கிறிஸ்து 12 சீடர்களுக்கு அங்கே கொடுத்தார். நாங்கள் வாசிப்போம் மத்தேயு 10வது அதிகாரம் 7வது வசனம். We'll read book of Matthew chapters 10 and verse 7. Go and preach, the kingdom of heaven is near. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். Later Jesus commanded to 70 disciples and same topic. அங்கே மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து 70 சீடர்களுக்கு இதே தலைப்பை தான் கொடுத்தார். நாங்கள் வாசிப்போம் லூக்கா 10வது அதிகாரம் 9வது வசனத்திலே. We'll read book of Luke chapter 10 and verse 9. Heal the sick in that town and say to the people there, the kingdom of God has come near you. அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது. The kingdom of God has come near you. The same message, the same topic, the same vision. ஒரே தலைப்பு, ஒரே செய்தி, ஒரே தரிசனம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. This was Peter's first sermon when the church started. சபை ஆரம்பித்த காலத்திலே பேதுருடைய முதல் பிரசங்கம் இதுவரைதான். வாசிப்போம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனம். Book of Acts chapter 2 and verse 38. Peter said to them, each one of you must turn away from your sins and be baptized in the name of the Jesus Christ, so that your sin will be forgiven and you will receive God's gift, the Holy Spirit. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். Jesus said to them, each of you must turn away from his sin and be baptized in the name of Jesus. எங்க இயேசு கிறிஸ்து அங்கே பேதுரு அவர்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது நீங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். Don't forget these two words. தயவு செய்து இந்த 2 வார்த்தைகளை மறந்து விடாதீர்கள். When you preach gospel, don't forget these 2 words. நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுதே இந்த 2 வார்த்தைகளை நீங்கள் மறந்து விடக்கூடாது. One, must turn away from sin. Number 2, the kingdom of God has near. The kingdom of God has near. The பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. This is the gospel message. இதுதான் சுவிசேஷத்தின் செய்தியாக இருக்குது. But today, இன்னைக்கு நாங்கள் எதை பார்க்கிறோம்? There is no mention of sin or kingdom of heaven. இந்த நாள் செய்தியிலே பாவத்தை குறித்தோ பரலோக ராஜ்யத்தை குறித்ததோ எந்த விதமான வார்த்தைகளும் இல்லை. Please, we'll follow to the Bible. We'll back to the Bible. நாங்கள் வேதாகமத்தை பின்தொடருவோம். வேதாகமத்துக்குள்ளே திரும்புவோம். We'll read book of Mark chapter 3 verse 14 and 15. நாங்கள் மறுபடியுமாய் மார்க் 3வது அதிகாரம் 14 15 வசனத்தை தொடருவோம். And he chose 12, whom he named apostles. I have chosen you to be with me, he told them. I will also send you out to preach, and you will have the authority to drive out demons. And you will okay, தமிழ்ல வாசிப்போம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தி வியாதிகளை சுகப்படுத்தி பிசாசுகளை துரத்தும்படியாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. And to have power to heal sickness and to cast out demons. Amen. Hallelujah. Who is chasing demons? Who is cast out Satan? யார் பிசாசுகளை துரத்துவது? யார் பிசாசை அங்கே சாத்தானை துரத்துவது? Who is healing sickness? யார் வியாதிகளை சுகப்படுத்துகிறது? The answer of man is the church pastor.
அநேகருடைய பதில் என்னன்னு கேட்டால் அங்கே சபையின் மேய்ப்பராய் இருக்கிறார்கள். If so, that is totally wrong according to the Bible. இது உங்களுடைய பதிலாய் இருந்தால் வேதத்தின் அடிப்படையிலே முற்றுமாய் இது ஒரு பிழையாய் காணப்படுகிறது. Then what is the duty of the church members? We are coming, we are going, we are eating and we are sleeping. That's all. Finished. நாங்கள் வருகிறோம், நாங்கள் போகிறோம், நாங்கள் சாப்பிடுகிறோம், நாங்கள் தூங்குகிறோம். அவ்வளவுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. Everything else should be done by the pastors. மற்ற எல்லாம் அங்கே சபையின் பாஸ்டர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். Pastor had to go to visiting. Pastor must pray. Pastor must fasting. Pastor must preach. Dear pastors, this is your mistake. This is your fault. What is the Bible answer? We'll read book of Mark chapter 16 and 17. நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சபையில் உள்ள விசுவாசிகளுடைய பொறுப்பு என்னன்னு கேட்டால் அவர்கள் வருகிறார்கள், போகிறார்கள், சாப்பிடுகிறார்கள், தூங்குகிறார்கள். மற்றவை எல்லாம் அங்கே சபையில பாஸ்டர்மார்கள், அதாவது மேய்ப்பர்கள் மாத்திரமே இது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பாஸ்டர் விசிட்டிக்கு போகணும், பாஸ்டர் ஜெபிக்கணும், பாஸ்டர் உபவாசம் இருக்கணும், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணணும். அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, இது உங்களுடைய பிள்ளை. இதை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் வாசிப்போம் வேதம் என்ன சொல்கிறது என்று சொல்லி மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 17வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். Believers will be given the power to perform miracles. Amen. They will drive out demons in my name. Hallelujah. They will speak in strange tongues. Amen. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், கடைசி பகுதியை வாசிப்போம். கற்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். They will place their hands on sick people who will get well. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். Believers will be given the power to perform miracles. They will drive out demons in my name. They will place their hands on sick people who will get well. வியாதியஸ்தர்கள் மேல் கரங்களை வைப்பார்கள், அவர்கள் சுகமடைவார்கள். Whoever believes in Jesus, they will cast out demons. யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். Whoever believes Jesus, let them heal the sick. யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வியாதிகளை சுகப்படுத்துவார்கள். This is the sign of the believers. இதுதான் விசுவாசிகளுக்குரியதான ஒரு அடையாளமாய் இருக்கிறது. Then what is the duty of the pastor? Pastor has 4 responsibilities. அப்படியானால் ஒரு மேய்ப்பனுக்குரியதான பொறுப்பு என்ன? ஒரு மேய்ப்பனுக்கு 4 விதமான பொறுப்புகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்பர் 1 protection, முதலாவது பாதுகாத்தல். நம்பர் 2 provider, இரண்டாவது போஷித்தல். நம்பர் 3 guidance, மூன்றாவது வழிகாட்டி. நம்பர் 4 preparation, நாலாவது ஆயத்தப்படுத்துதல். Now we are going to see number 1. Pastor must protect the people from false doctrine, false teaching and false prophecy. ஒரு ஊழியக்காரன் தங்களுடைய ஜனங்களை பிழையான உபதேசத்திலிருந்து, பிழையான போதனையிலிருந்து, பிழையான தீர்க்கதரிசனத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டியவனாய் இருக்கிறார்கள். We must protect the people from this. நாங்கள் இவையிலிருந்து எங்களுடைய ஜனங்களை காப்பாற்ற வேண்டும். நம்பர் 2 provider, இரண்டாவது போஷித்தல். Pastor must provide the people through the word of God and worship to the God.
because there are wolves around us. So beware of wolves. There are wolves around the churches. You know what is the wolves? False teaching, false pastors, false prophets, fake. So you must be very careful. Number 3, guidance. மூன்றாவது காரியம் வழிகாட்டுதல். நான் கடந்த காரியத்தில் தமிழில் சொல்லுவதை நான் மறந்துவிட்டேன். ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய ஜனங்களை தேவனுடைய வார்த்தையினால் அவன் போஷிக்க வேண்டியவனாய் இருக்கிறான். காரணம், எங்களை சுற்றிலும் ஓநாய்கள். எப்பொழுதுமே அது குறித்து நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பிழையான போதனை, பிழையான ஊழியக்காரர்கள், பிழையான தீர்க்கதரிசிகள், இவைகளிலிருந்து எங்களுடைய ஜனங்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இப்பொழுது வழிகாட்டல், கைடன்ஸ். Pastor must guide the congregation in spiritually. ஒரு ஊழியக்காரன் ஜனங்களை ஆவிக்குரிய ரீதியிலே வழிநடத்த தெரிந்திருக்க வேண்டும். Pastor must guide the congregation with reverence, with the Holy Spirit. பயபக்தியோடு பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலோடு ஜனங்களை அவன் நடத்த வேண்டியவனாக இருக்கிறான். 4வது ஆயத்தம். Number 4, last and final, preparation. Pastor must be prepared the congregation to meet Jesus Christ, because it's coming very soon. அங்கே மீட்பனானவன் தேவனுடைய ஜனங்களை, சபையினரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்கும்படியாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதுக்கு அவனுடைய முக்கிய பொறுப்பாக இருக்கிறது. These are the service of the pastor. இவைகளே ஒரு மீட்பனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமாய் இருக்கிறது. Dear brother and dear sister, I like to remind you again whatever we studied at earlier. நான் மறுபடியுமாய் அருமையான சகோதர சகோதரியே, கற்றவைகளை உங்களுக்கு மறுபடி ஞாபகப்படுத்த நான் விருப்பப்படுகிறேன். What purpose God called us? என்ன நோக்கத்துக்காக தேவன் எங்களை அழைத்தார்? Number 1, you must be with Jesus. நீங்கள் இயேசுவோடு கூட இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Number 2, go to preach gospel. 2வது, நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். 3வது, heal the sickness and cast out demons. 3வது, வியாதிகளை சுகப்படுத்தவும் பிசாசுகளை துரத்தவும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். That is the purpose that God has called us to. இவைகளுக்காகவே கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார் என்கிற நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்வோமாக. Let us pray. நாங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Heavenly Father, thank you for your grace and love. Thank you teaching us, Lord. Bless who heard this. Help them to following the studies and witness to you. In Jesus' name. பரலோகத்தின் தேவனே, உம்முடைய கிருபைக்காகவும் அன்புக்காகவும் நன்றி. எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகளுக்காக நன்றி. இதை கேட்ட யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையின் பிரகாரமாய் வாழ உதவி செய்தல் உமக்கு சாட்சியாய் இருக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். Thank you, my dear friends. Send your opinion about this message through the comment box. We'll meet again. May the God bless you and all. நன்றி அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸ் மூலமாக எங்களுக்கு அறிய தாருங்கள். மறுபடியும் சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.